அனைவருக்கும் வணக்கம். என் பேர் முத்துக்குமார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டோன்னா 95% ஆஃப் த பீப்புள் இல்லைங்க நான் மகிழ்ச்சியாக இல்லை அப்படிங்கிற ஒரு ஆன்சர் தான் கொடுப்பாங்க. அதுக்கு என்ன காரணத்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு நீங்கள் திருப்பியும் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா சில பேர்த்துக்கு எனக்கு போதிய பண வசதிகள் இல்லை அப்படிங்கிறதுல மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பாங்க. சில பேர்த்துக்கு ஏதாவது உடல் துன்பங்கள் இருக்கலாம், சின்ன சின்ன நோய்கள் இல்லாட்டி பெரிய வியாதிகள் அந்த மாதிரி தீர்க்க முடியாத குறைகள் இருக்கலாம். ஸோ அதனால் அவங்க மகிழ்ச்சியாக இல்லைம்பாங்க. சில பேர்த்துக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், நிகழ்வுகள் கடந்த கால நிகழ்வுகள் ஒரு கெட்ட நிகழ்வுகள் மனசுக்குள்ளே இன்னும் போட்டுக்கிட்டு அடைச்சிக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் மகிழ்ச்சி இல்லை அப்படிம்பாங்க. இந்த கடந்த கால நிகழ்வுகள்னால நீங்கள் மகிழ்ச்சி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு அருமையான வீடியோ லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் டாக்டர் ஸ்ரீனிவாசன் பேசியிருப்பார். அந்த நிகழ்வுகளை எப்படி நீங்கள் மகிழ்ச்சியாக மாற்றிக்கிறது அப்படின்னு அந்த வீடியோ பார்த்து அதில் வர ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டண்ட்டாக மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படி, இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ். இப்போது இங்கே ஒரு 7-8 வழிமுறைகள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வழிமுறைகளில் ஏதோ ஒன்று உங்களை இமீடியட்டாக ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலைக்கு மாற்றக்கூடிய வழிமுறைகள் தான். இது என்னங்கிறது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஐயா சுவிசிவம் அவர்கள் ஒரு மேடை பேச்சில் சொன்ன ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னா, உலகத்தில் இருக்க மிகப்பெரிய மனோ தத்துவ நிபுணர்கள்லாம் சேர்ந்து சந்தோஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு சர்வே பண்ணலான்னு சர்வே எடுத்திருக்காங்க. அதில் வந்த ரிசல்ட்டு தான் நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடியது. அதில் என்ன ரிசல்ட்டுங்கிறத நம்ம பார்த்துருவோம். என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 40% ஆஃப் த மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு பிடிச்ச வேலையை செய்யும் பொழுது நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு 40% மக்கள் எனக்கு பிடிச்ச நபர்களோடு நான் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு 10% மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பண வசதி இல்லை, பணம் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு 10% எனக்கு என்ன பண்ணால் மகிழ்ச்சி இல்லை, மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல, ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கிற ஸ்டேட்டில் இருக்காங்க. ஸோ இதில் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பணம் நிறையா இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னு. அது இல்லைங்கிறது இந்த சர்வேலேருந்து நம்மளுக்கு தெளிவாக நம்மளுக்கு தெரியுது. இதில் முக்கியமான 2 விஷயம் என்னென்னா, 80% நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச வேலைகளை செய்யும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறதும், பிடிச்ச மக்கள் கூட இருக்கிறதையும் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு 2 விஷயம். ஓகே, இப்போ நம்ம அந்த 8 வழிமுறைகள் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அதில் எப்படி உங்களுடைய இப்போ இருக்கிற மனநிலையை உங்களுக்கு சந்தோஷமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். மகிழ்ச்சியாக இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் முதல் விஷயம், டூ வாட் யூ லைக். சில பேர்த்துக்கு ஏதோ ஒரு வேலை செய்கிறதுல பிடிக்கும், சில பேர்த்துக்கு ஏதாவது சாப்பிட்றதுல பிடிக்கும், சில பேருக்கு வரைகிறது பிடிக்கும், எழுதுறது பிடிக்கும், படிக்கிறது பிடிக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் இப்போ நினைக்கலாம், எனக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்குன்னே தெரியல அப்படின்னா, அது ரொம்ப கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. என்னென்னா, நீங்கள் எந்த வேலையை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பசி தூக்கம் 2ஐயும் மறக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை லிஸ்ட் பண்ணி கண்டுபிடிங்க. அதிலிருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் அடுத்த ஒரு 5 நிமிஷம் அதை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் மனநிலை இப்போ இருக்கிறத விட சந்தோஷமாக மாறும். சில பேர்த்துக்கு மியூசிக் கேட்குறது பிடிக்கும், சில பேர்த்துக்கு காஃபி குடிக்கிறது பிடிக்கும். அப்படி உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுங்கள். அதில் ஏதோ ஒரு விஷயம் என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்து அதை நீங்கள் இமிடியேட்டாக இப்போவே நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் மனநிலை மாறும். நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா, அந்த சர்வேல பார்த்தபடி உங்களுக்கு பிடிச்ச நபர்களோடு இருக்கிறது தான். உங்களுடைய வேலை நேரங்களில் ஆகட்டும், இல்லை கம்பெனியில் இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும்னு உங்களுக்கு தோணுதா, யார் கூட இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி அவங்க கூட இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த மனநிலை மாறிடும். ஸோ இது 2வது ஹாப்பினஸ் சீக்ரெட். 3வது, கம்பேர் பண்ணுங்கள் உங்களையே. ஸோ கம்பேர் பண்ணால் எப்படி ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இருக்கிற இந்த ஸ்டேட்டும் ஒரு 2.5-3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த நிலைமையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஹாப்பியாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இன்றைக்கி ஒரு கம்பெனியில் டைரக்டராக இருக்கேன். நிறைய பேர்
இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, இன்றைக்கி நல்ல ஒரு வேலையில் இருப்பீங்க. இல்லை 3 வருஷத்துக்கு முன்னாடி வேலை இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கலாம், இன்றைக்கி வேலையோடு இருக்கலாம். இன்னும் 2-3 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ உங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸும் கூட இருக்காது. நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்க மாட்டீங்க. இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் வச்சுட்டு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி உங்களை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்போது எப்படி இருக்கீங்க, இப்படி இந்த கம்பேரிஷன் நீங்களே பண்ணி பார்த்தீங்கன்னா எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க, சேலரி வைஸ், பொசிஷன் வைஸ், என்னென்ன வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க, என்னென்ன கேஜெட்ஸ் வச்சுருக்கீங்க, ஸோ என்னென்ன ஃப்ரெண்ட்ஷிப் புதுசாக க்ரியேட் ஆகிருக்கு உங்களோட சுற்றியும், ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளோ ஆட் ஆகிருக்காங்க. ஸோ இப்படி நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்கன்னு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே நிச்சயமாக உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 4வது விஷயம் என்னென்னா, உங்கள் ட்ரீமை விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது தான். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீமை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணால் என்னோடய மனநிலை எப்படி இருக்கும், அந்த அச்சீவ் பண்ணும் பொழுது யாராவது என் கூட இருக்க போகிறாங்க, அது எப்படி நீங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. இந்த ஒரு ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் ஹாப்பியாகிடுவீங்க. இது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இருக்குது. எங்கிட்ட இப்போ 2 வீலர் இல்லை, எனக்கு பிடிச்ச பைக் வாங்கணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அப்போது எனக்கு நிறைய இடைஞ்சல்கள் இருக்கும் பொழுதெல்லாம் நான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது என்னென்னா, நான் ஒரு பைக் ஓட்டிகிட்டு இருக்கேன். அந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா என் கூட யாராவது ட்ராவல் பண்ணுறாங்க, கூட எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கேயாவது டூர் போகிறோம், அந்த பைக்கில் டூர் போகிறோம். இப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது கண்டிப்பாக மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக சந்தோஷப்படுவீங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், கிராட்டிடியூட். எஸ், இதில் வந்து கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் அது இதுன்னு நான் சொல்ல விரும்பலை. ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள், சத்குரு நம்மளுக்கு சொன்ன ஒரு வீடியோவில் நான் அதை பார்த்தேன். என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இப்போ நம்ம இருக்கிற இந்த நிலைமையில நம்ம வந்து ஒரு நன்றியோடு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்படி திங்க் பண்ணி பாருங்களேன், எல்லாருமே நைட் தூங்க போகிறோம். அடுத்த நாள் மார்னிங் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பேர் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறதே கிடையாது. அவங்க அப்படியே இறந்துடுறாங்க. ஆனால் நம்ம எந்திரிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் எந்திரிச்சு நம்ம குடும்பத்தார் எல்லாத்தையும் பார்க்குறோம். ஸோ எல்லோரும் இருக்காங்க, நம்ம நண்பர்கள் எல்லாத்தையும் பார்க்குறோம், எல்லோரும் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம டே பை டே ஆக்டிவிட்டியில் நம்ம இறங்கியிருக்கோம். அப்படின்னா எல்லாத்தினாலே அது பண்ண முடியறதில்ல, நம்ம பண்ணியிருக்கோம். நிறைய பேர்த்தினால பண்ண முடியறதில்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூச்சு நல்லா உள்ளே போயிட்டு வெளியில் வருது. இதுவே மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான். எவ்வளோ மக்கள் வந்து டிசீஸில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தில் இருக்காங்க. இந்த நிமிஷம் புதுசாக பிரச்சனையில் மாட்டாமல் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த நிமிஷம் நம்ம சந்தோஷமாக இருக்கோம். லிவ் இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட். இப்போ எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்க? கை கால் நல்லா வேலை செய்யுது, மூளை நல்லா வேலை செய்யுது, கண்ணு நல்லா வேலை செய்யுது, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, காது நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு புரிதலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த நிமிஷம் உங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்குமே தவிர வேறு எதுவுமே இல்லைங்க. அடுத்தது, ஐ எம் ஹாப்பி அப்படிங்கிற ஒரு ஆட்டோ சஜஷன்ஸை 40 செகண்டுக்கு நீங்கள் சொல்லணும். இது ஒரு வழிமுறை. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஐ எம் ஹாப்பி இது 2 செகண்டில் நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஐ எம் ஹாப்பி இப்போ 4 செகண்டில் சொல்லியிருக்கேன். இன்னொரு தடவை ஐ எம் ஹாப்பி 6 செகண்ட் ஆகிருக்கு இது சொல்லி முடிக்கிறது. இப்படி ஐ எம் ஹாப்பி அப்படிங்கிற ஒரு வேர்டை 40-45 செகண்டுக்கு உங்களுக்குள்ளேயே கேட்குற மாதிரி நீங்கள் கண்ணை மூடி அதை வந்து நல்லா எலாபரேட் பண்ணி இதை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு 5 தடவை சொல்லி பாருங்கள். ஆனால் ஒரு தடவை சொல்லும் பொழுது 40-45 செகண்டாக இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ லாங்கர் இட்ஸ் அ பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு ப்ராக்டிஸ். இதை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஒரு சின்ன ப்ராக்டிஸ். என்னன்னா, ஐ எம் ஹாப்பி அப்படிங்கிறத எழுதணும். ஸோ எழுதும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக மைண்ட் அங்கே கான்சன்ட்ரேட் ஆகணும். உங்களுடைய உடல், அதாவது கை வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட் ஆகணும்.
இது எல்லாமே ஒத்துழைச்சா மட்டும்தான் ஒரு விஷயத்தை எழுத முடியும். அதனால தான் நம்ம எந்த விஷயத்தை அதிகமாக எழுதுகிறோமோ அது ஈஸியாக நம்மளுடைய மனசில் பதியும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இதில் ஐ எம் ஹாப்பி அப்படிங்கிறத நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் எழுதுங்க. இப்போ நீங்கள் ரைட் ஹேண்டில் எழுதுகிற ஹேபிட் இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்டில் எழுதுங்க. லெஃப்ட் ஹேண்ட் எழுதுகிற ஹேபிட்ஸ் இருந்துச்சுன்னா அது ரைட் ஹேண்டில் எழுதுங்க நீங்கள். ஸோ இப்படி குறைஞ்சது ஒரு 10 தடவை நீங்கள் எழுதி பாருங்களேன். வித்தியாசமாக எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ள ஹாப்பினஸ் நிச்சயமாக ஒரு 10 தடவை எழுதி முடிச்சு பார்க்கும் பொழுதே கண்டிப்பாக ஒரு சந்தோஷம் உங்களுக்கு மைண்டில் இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம், இது நான் என்னோடய பர்சனல் லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம்தான் இது. எப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கான்டாக்ட்லேயே இல்லாத ஏதோ ஒரு நபர்கிட்ட நீங்கள் பேசணும். இதுதான் ஒரு சின்ன விஷயம். இது நான் எப்படி பண்ணேன்னா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார், ராஜுன்னு பேர். ஸோ நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பொழுது ஒரு தடவை என்ன பண்ணேன்னா, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அவரும் நானும் நிறைய இடத்துல சுற்றி திரிஞ்சிருக்கோம். இங்கேருந்து சின்ன வயசுலேயே இங்கேருந்து மலமலா டேமெல்லாம் போய் சுற்றிட்டு வந்துருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச நபர். பட் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாகவே நான் கான்டாக்டில் இல்லை. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு அவரோட நம்பர் வாங்கி அவர்கிட்ட நான் பேசினது தான். அந்த பேசும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் பக்கத்தில் நான் பேசியிருப்பேன். நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். என்னுடைய பழைய நினைவுகள் எல்லாமே நான் ரீகால் பண்ண முடிஞ்சுது. இங்கேருந்து அப்போ பெட்ரோல் விலை 19 ரூபா தான். இங்கேருந்து ஒரு ரொம்ப பழைய டிவிஎஸ் 50 எடுத்துகிட்டு இங்கேருந்து 50-60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிவிட்டு, அப்போ லைசன்ஸ் கிடையாது, டிவிஎஸ் 50க்கு ஆர்சி புக் கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது. ஸோ ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணிவிட்டு பெட்ரோல் தீர்ந்து போய் தள்ளிட்டு வந்த இந்த ஸ்டோரியெல்லாம் ரீகால் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய பழைய ஃப்ரெண்டு, இப்போது தொடர்பில் இல்லாத ஒரு நண்பருடைய நம்பரை வாங்கி நீங்கள் பேசி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இப்போ இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் வெளியில் வர முடியும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் நிச்சயமாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். இதில் நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன், நிறைய விஷயங்கள் நான் மறந்துருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதை கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற மக்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை முத்துக்குமார், நன்றி.